அனைவருக்கும் வணக்கம். கடைசி நாட்கள்ல நம்ம வந்துட்டோம். இன்னும் நமக்கு ஒரு சில நாட்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ருன்னு இந்த வாரம் போயிரும். இன்னும் மிக குறைவான நாட்கள் நம்மளுடைய இலக்கு அடைவதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளுடைய இலக்க அடைந்து, கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்று, நம்ம எல்லாரும் அரசு ஆசிரியர் ஆவணும் அப்படின்னு சொல்லி கூறி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணதில் கடைசியான கொஸ்டின் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அக்ரிகேஷன் கவுன்சில் NAC வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர். ஸோ அக்ரிடியேஷன் கவுன்சில் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NAC கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. NAC பற்றி நீங்கள் இந்த ஃபுல் ஃபார்ம் படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா இந்த NAC-உடைய என்ன வேலை, இந்த NAC என்ன வேலை செய்யுது, எதுக்காக இந்த NAC ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த NAC பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. இதை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 1994. ஓகே, அடுத்து த ஷிஃப்டிங் ஆஃப் அன் அட்டென்ஷன் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் இஸ் கால்ட் டேஷ். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன். One object to another object is called fluctuation on attention. Who emphasizes the administration as decision making function and management as an execution function. So in the decision making function, management of an execution function, இது யார் ஆரம்பிச்சது, யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓலிவர் ஷெல்டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்ரி பிரிட்ஜ் அண்ட் டேஷ். ஸோ இந்த ஆத்தர்ஸை பற்றி ஒரு கிளான்ஸில் பார்த்துட்டு போங்க. ஆனால் இந்த வர தேர்வில் நமக்கு இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்து டேஷ் மெத்தட் ஆஃப் அண்ட் சூப்பர்விஷன் மோட்டிவேட் ஹானஸ்டி ட்ரூ கிரியேட்டிவிட்டி யூனிக்னஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனல். ஓகே, அடுத்து த இம்ப்ராப்பர் லைட்டிங் ஓவர் நாய்ஸ் uncomfortable seats are source of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஸ்டெயின் அட்டென்ஷன். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அட்டென்ஷன். ஓகே, அடுத்து த சடன் கிராஸ்பிங் ஆஃப் அன் சொல்யூஷன் ஆஃப் அன் ஃப்ளாஷ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சடன் கிராஸ்பிங் ஆஃப் அன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆஃப் அன் இன்சைட். ஓகே, அடுத்து டேஷ் dash side of the brain plays an increasing important part of an language growth from the end of the first year to 8th year அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எந்த பிரெயின் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் பிரெயின். நம்மக்கிட்ட இருக்கிறது லெஃப்ட் ரைட்டு தான். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு இதை என்ன பண்ணிடலாம்னா நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தடும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அந்த எலிமினேஷன் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கலாம். ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் பிரெயின். ஓகே, அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா an average school age children learn about dash word each day. ஸோ 20 words. ஸோ ஆவரேஜ் ஸ்கூல். ஸோ எத்தனை வேர்டு ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் லேர்ன் அபவுட் டேஷ் வேர்ட் ஈச் டே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20 words. The mind analysis of an image and comes out with an similarities and commonness is named as dash. இது பார்த்தீங்கன்னா abstraction. ஸோ இது பார்த்தீங்கன்னா abstraction. ஓகே, அடுத்து in the dash technique, firstly a very weak from the condition of an simultaneous is provided than the gradually strength in is increased. பார்த்தீங்கன்னா desensitization. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா desensitization. அடுத்து the personality is which permit and predicate of what a person will do in the given situation defined by dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல். அடுத்து the factor contribute significantly toward the development of an
child personality or dash and dash. Child and personality, heredity and environment. So heredity and environment. School and college வராது, சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்கல் வராது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வராது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம இந்த ஆன்சரை நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து, ஆஃப்டர் ஃபேமிலி which one of the following has a greatest influence on the child personality? ஆஃப்டர் ஃபேமிலி, ஃபேமிலிக்கு அப்புறமா சைல்டோடைய பர்சனாலிட்டி கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் எதுனா வீட்டை விட அதிகமாக பசங்க எங்கே இருக்காங்கன்னா ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்கூல். ஓகே. அடுத்து, a way of an learning about an subject that involve the studying along at home rather than in the classroom. Which teacher is dash? Self learning. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஃபார்மல் எஜுகேஷன்னா என்னென்னு படிச்சுக்கிங்க, ஆக்டிவ் லேர்னிங்னா என்னென்னு படிச்சிங்க, நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா என்னென்னு படிச்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு ஃபார்மல் எஜுகேஷன்னா நம்ம டைரெக்டாக நம்ம போய் படிக்கிறது தான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு போகாமல் படிக்கிறது தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ செல்ஃப் லேர்னிங், நம்மளே செல்ஃப் லேர்ன் பண்ணுறது ஆக்டிவ் லேர்னிங். ஸோ இது ஆக்டிவ் லேர்னிங் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் லேர்னிங்னு நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எலிமினேஷன் மெத்தடு நம்ம கடைபிடிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிமினேஷன் மெத்தட் நம்ம ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எதுனா ஃபார்மல் எஜுகேஷனும் நான் ஃபார்மல் எஜுகேஷன் எலிமினேட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு தான், ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் செல்ஃப் லேர்னிங் தான். அப்போது ஆக்டிவ் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலோன் அட் ஹோம், இந்த வேர்டு இந்த வார்த்தையை வச்சு, அப்போது ஒரு பையன் அலோன் அட் ஹோம், ஸோ வீட்டில் உட்காந்து படிக்கிறானா அப்போ அவன் எப்படி ஆக்டிவாக படிப்பானா? ஆக்டிவாக படிக்கிறது கிளாஸ் ரூம் ஸ்டடீஸில் ஆக்டிவாக படிக்கலாம், குரூப் ஸ்டடீஸில் ஆக்டிவாக படிக்கலாம். அப்போது அலோன் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி அதில் எப்படி ஆக்டிவாக படிக்க முடியும்? அப்போது செல்ஃப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கூட நம்ம வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் கூட தவறு பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு போயிடும். ஸோ அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நம்ம ஈஸியான கொஸ்டின் நம்ம விட்டு வந்தோம்னா நம்ம அந்த பிளே கிரவுண்ட், இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன், இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனு. இந்த காம்படிஷனில் நம்மளும் ஒரு பிளேயர் தான். அப்போது அந்த பிளேயர் இப்போ கிரவுண்டில் நம்ம விளையாடுற ஒரு பிளேயர். இப்போ நீங்கள் இந்த ஈஸியான கொஸ்டின் கூட நீங்கள் தவறு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து நீங்கள் வெளில வந்த மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் போஸ்டிங்லாம் அது வேற கட்டம். நீங்கள் ஈஸியான கொஸ்டின் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கிங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 லெவலான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. சார் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக வருமா, எல்லா கொஸ்டின்ஸும் டிஃபிகல்ட்டாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவே தேவையில்ல. எக்ஸாம் எந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தால் கூட 3 லெவலான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஈஸியான கொஸ்டின், இன்னொன்று மீடியமான கொஸ்டின், இன்னொன்று டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். இந்த 3 லெவலான கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா ஈஸியான கொஸ்டின்ஸை நம்ம தவறு பண்ணிடவே கூடாது. அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் எக்ஸாம் போகும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ ஈஸியான கொஸ்டின் விட்டேன்னா நீ காம்படிஷன்லேருந்து வெளில வந்த மாதிரி பார்த்துக்கோ. நீ ஈஸியான கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டேன், இல்லை ப்ரெஷரில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்னேன்னா, ஒரு கொஸ்டின் கூட அந்த மாதிரி நீ சொன்னேன்னா நீ அவுட்டு, நீ இந்த கேமில் அவுட் ஆயிடுவ, அதனால் உன்னால் போஸ்டிங் வாங்க முடியாது, அதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் ஒரு மோட்டிவேட் பண்ணாதனால நான் உங்களுக்கு இந்த மோட்டிவேட் பண்ணுறேன். எப்போவுமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஈஸியான கொஸ்டின் தவறு பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஈஸியான கொஸ்டின் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்க. படிச்சுட்டு போனவங்களும் அட்டென்ட் பண்ணுவாங்க, படிக்காமல் போனவங்களும் அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்போ படிச்சுட்டு போனவங்களுக்கும் படிக்காமல் போனவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படிக்காமல் வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியான கொஸ்டின்லாம் ஈஸியாக டிக் பண்ணிடுவாங்க. ஃப்ளூக்கில் அவங்க ஈஸியான கொஸ்டின் எல்லாமே டிக் பண்ணிட்டு நம்ம நல்லா படிச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸு நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியான ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணிடுவோம். டிஃபிகல்ட்டான ஒரு 4 கொஸ்டின் கரெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். ஈஸியான ஒரு 10 கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம்னா தப்பு பண்ணிட்டு வந்துடும். ஆனால் அந்த 10 கொஸ்டின் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, நம்ம கேம்லேருந்து வெளில வந்துடும். இதுதான் எல்லா எக்ஸாம்லேயும் எல்லா ஆஸ்பரண்ட்டோடைய ஒரு நடக்கிற அவங்க இண்டிவிஜுவலாக நடக்கிற ஒரு இது. எனக்கும் அந்த மாதிரி இந்த 2019 எக்ஸாமில் அந்த மாதிரி நடந்திருக்கு. நல்லா படிச்சுட்டு போய் ஈஸியான கொஸ்டினை தவறி விட்டு வர்றது, அது ஒரு இயல்பாக அந்த அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2021 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தோன்னே ஈஸியான கொஸ்டினை எடு,
ஈஸியான கொஸ்டின் நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஈஸியான கொஸ்டின டிக் பண்ணிட்டே இருந்தேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 58 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சு. 58 கொஸ்டின் 110 கொஸ்டின்ல 58 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். பார்த்துங்க. அப்போ நமக்கு 58 கொஸ்டின் என்பது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணுவோம். அப்போ 58 கொஸ்டின் வரும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். ஓ! ஓகே. நம்ம 58 கொஸ்டின் கரெக்ட் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தானே! பொறுமையா நம்ம பண்ணுவோம். இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. பொறுமையா உட்காந்து நம்ம பொறுமையா எக்ஸாம் எழுதுவோம். ரிலாக்ஸா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி ரிலாக்ஸா எழுதி பாஸ் பண்ண ஒரு தேர்வு தான். அதனால இந்த ஒரு மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இந்த வாட்டி நம்ம தான் போஸ்டிங் வாங்குறோம். நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு வெறித்தனமா நீங்க படிங்க. எக்ஸாமும் அந்த மாரி வெறித்தனமா எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.